சொல்லணும் உண்மையா ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ற பெரும்பங்கு நர்சிங் ஸ்டாஃபும் அதை விட ஹெல்த் சர்வீஸ் அசிஸ்டன்ட் HSA அல்லது அட்டெண்டன்ட் தெரியும். ஒரு ஆளை ஸ்ரீலங்கா லேபலோவின் படி 8 மணித்தியாதுக்கு மேல வேலை வேண்டே இயலாது. சம்பளம் பேசிக்கா கூட்டேக்க வர வேண்டிய இதை இவ கூட்டம் ஆவட்டுக்கணும் சுகாதாரம் வச்சுல ஹெல்த் நேரம் அங்க நர்சிங் ஸ்டாஃப் பிரச்சனையும் கதப்பேன். வணக்கம் நேயர்களே, இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை தாதியர்களும் வைத்தியர்களும் மேற்கொண்டிருந்தார்கள். சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா உள்ளால பார்க்கல சம்பளம் குறைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த வேலைநிறுத்த போராட்டம் எதனை சொல்லி இருக்கிறது? அதே நேரத்திலே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த போராட்டம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். போறது என்னுடைய நர்சிங் ஸ்டாஃபுக்கு, என்னுடைய டாக்டர்ஸுக்கு, என்னுடைய கன்சல்டன்ட் மேருக்கு போற காசு ஏன் போகல, அத கொடுக்கறதுக்கு வக்கில்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட ப்ரொபோசல்ல சொல்லணும் நெக்ஸ்ட் இயர் கொடுக்குறோம்னு சொல்லி. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இன்றைய தருவாயில எவருமே வாய் திறக்காத பட்சத்துல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வாய் திறந்திருக்கிறார். அது எதனை குறிக்கிறது என்கின்ற விடயம் தொடர்பாகவும் மாடடி வர்ற மாதிரி இருந்து அடிபட்டு மாடடிச்ச மாதிரி இருந்து வேலை செய்யணும். நாங்க உங்களுக்கே தெரியும் சுகாதாரத்துறையில இருந்து டாக்டர்ஸ் நர்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே விட்டுட்டு ஓடினோம். சோ அப்படி இருக்கேக்குள்ள ஏன் நாங்க அந்த கொடுக்கிற பேசிக் சேலரி அதே ப்ரொபோர்ஷனேட்டா ஓவர் டைம் கூட்டலாம். அவர்களுடைய போராட்டத்திற்கான நீதி கிடைக்கப்படுமா என்கின்ற விடயம் தொடர்பாகத்தான் இப்போது ஆராய இருக்கிறோம். வரவு செலத்திட்டத்துல ஒன்றுங்கள் 160 பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டு ஒன்றுங்கள் 200 குறைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் டே ஆஃப் மற்றும் PH பேமெண்ட்கள் ஒன்றுங்கள் 20 வழங்கப்பட்டது. இப்ப ஒன்றுங்கள் 30 பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. தாதியர்களும் வைத்தியர்களுடைய பதவி உயர்வுகளுக்கான கால நீடிப்பு இந்த அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேத்திலே அவர்களுக்கான ஓவர் டைம் இன்னும் குறைக்கப்பட்டிருப்பது. இதற்கு எதிராகத்தான் வைத்தியர்களும் தாதியர்களும் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதேத்திலே யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலையும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ் போதனா மருத்துவமனையில போராட்டத்தை நடத்தியிருந்த இந்த தாதியர்களும் வைத்தியர்களும் எதனை சொல்றதுக்கு முற்பட்டிருக்கணும்னு சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களுக்கான அந்த உரிமை கிடைக்க வேண்டும். அதேத்திலே இந்த அரசாங்கம் தங்களுக்கான நீதியை வழங்காவிட்டால் பாரிய அளவிலான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கு. அரசாங்கம் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு தராட்டுக்கு நாளை ரீதியில பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால் தாய் சங்கம் எடுக்கின்ற முடிவுதான் இறுதி தீர்மானமாக இருக்கும் என்ற விஷயம் அந்த இடத்துல சொல்லப்படுது. இது நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய விடயமா அல்லது இது தொடர்பாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பட்சத்துல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டுற பொண்ணுல இருந்து அவைக்கு நாங்கள் கொடுக்குற ஓர்டர்ஸ்ல இருந்து கனிவுலா போடுறதுல இருந்து எல்லாமே அவதான். உதாரணத்துக்கு ஒரு பிழை வந்தாலும் 100 விதமான பொறுப்பு அவையில தான் பொறிக்கும். வைத்தியசாலையை பொறுத்தவரையில வைத்தியர்களுக்கு அடுத்ததாக செயற்படுபவர்கள் இந்த தாதியர்களும் அட்டெண்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிற்றூழியர்களாகவும் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் பல்வேறு விதமான சுமைகளை சுமந்தபடி பல அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டுதான் இந்த கடமைகளை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளை நிச்சயமாக வாயால் வடித்து விட முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த அளவு மிக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்ற எத்தனையோ தாதியர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் தலை சாய்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறது. அந்த நிலையில தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில அல்லது வடபகுதியை பொறுத்தவரையில பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் தொடர்பிலே அவர்கள் இதனை எவருமே வாய் திறக்காத ஒரு நிலை காணப்படுகிறது. அந்த இடத்துல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த இடத்துக்கு போகையில ஊடகங்களுக்கும் கருத்து அவர் தெரிவிக்கையில, ஆனால் தன்னுடைய யூடியூப் தளத்துல அவர் ஒரு செய்தி ஒன்றை தெரிவிச்சிருக்கிறார். அரசியல் இல்ல அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. என்னடா நாளைக்கு விட்டு போட்டு போய் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் போஸ்ட் எடுத்தாலும் எனக்கு சம்பளம் இருக்கு, வேலையும் இருக்கு. அதனால எனக்கு தேவையில்லை யாரையுமே புண்படுத்தி அரசியல் செய்து பிளான் பண்ணி அடிச்சு சஜித் பிரேமதாச மாதிரி எல்லா நிமிஷமும் எழும்பி நின்று கொண்டு நாட்டுல பாதுகாப்பு பிரச்சனை சொல்ற அந்த அரசியல் இல்லை. ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிக்கல. இன்றைக்கு பல வைத்தியர்கள் அல்லது ஒரு சில வைத்தியர்கள் இதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே ஆகும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில தான்
உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு விசுவாசமாக செயற்பட வேண்டியதுதான் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளுடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கிறது. அந்த இடத்துல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்ததுதான் சரி என்ற விஷயத்தை நான் இதுல சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வைத்தியர்கள் தாதியர்களுடைய போராட்டம் தொடர்பாக அவர் தன்னுடைய குரலை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த குரல் பொது வழியிலே சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அந்த தாதியர்கள் வைத்தியர்களை சந்தித்தால் அவர்கள் இன்னும் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தெரியப்படுத்தியிருந்தார். அவர் நாடாளுமன்றத்திலே அவர்கள் சார்பாக குரல் கொடுப்பதற்கு இன்னும் அவருக்கு ஆதாரம் இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், வைத்தியசாலையில் வருகின்ற நோயாளிகளுக்கான எந்த விதமான நடவடிக்கைகள், அதாவது மருத்துவ ரீதியான செயற்பாடுகளிலே முக்கியமாக செயற்படுபவர்கள் இந்த தாதியர்களாக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும். ஒரு நோயாளி என்று சொல்லி சொன்னால் அந்த நோயாளி எவ்வளவு துன்பப்படுவார், துயரப்படுவார், எவ்வளவு வேதனையை சுமந்தவராக இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த வேதனைகளை கொட்டுகின்ற பொழுதோ அல்லது வெளிப்படுத்துகின்ற பொழுதோ அதனையும் தாங்கிக் கொண்டு அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் தான் இந்த தாதியர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சிற்றூழியர்களாகவும் இருக்கிறார்கள். அவருடைய பங்கு என்பது நிச்சயமாக எவராலுமே கூற முடியாத அளவுக்கு அந்த அளவு மகத்துவமான பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது தான் சொல்வார்கள் இந்த உயிர் காக்கின்ற பணி என்று சொல்லி. அந்த உயிர் காக்கின்ற பணிக்காக மிக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுபவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஊதியத்தை கொடுக்கிறது, அதற்கு மேலாக ஒரு உன்னதமான பணியை செய்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அரசு இவர்களுடைய போராட்டங்களுக்கு அல்லது இவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பதை நிச்சயமாக அந்த தாதியர்களும் வைத்தியர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இந்த இடத்துல யாழ் போதனா மருத்துவமனையில தாதியர்கள் நடத்தி இருக்கின்ற போராட்டத்தை தான் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதே வைத்தியர்களுடைய போராட்டம் தொடர்பான எந்த விதமான ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்கல. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவாக இந்த வைத்தியர்களும் தாதியர்களும் எப்படி வைத்தியசாலைகளிலே கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், இந்த நோயாளிகளுக்குரிய பணிகளை எப்படி செய்கிறார்கள், அதே அவர்களுக்கு எவ்வாறான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கான வேதனம் எப்படி இருக்கிறது, ஒரு நாளைக்கான அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கான ஓட்டி எவ்வளவு கிடைக்கிறது என்பது தொடர்பாக மிக தெளிவாகவும் ஆதாரமாகவும் சொல்லியிருந்தார். ஏன் நான் இதுல சொல்றேன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால் அவர் ஒரு வைத்தியராக இருந்த காரணத்தினால் அவருக்கு அவர்களுடைய அந்த பணியினுடைய சிறப்பு அல்லது அந்த தாதியர்களும் வைத்தியர்களும் படுகின்ற வேதனைகள் அறிந்தவராக இருந்தபடியால் அவர் அதனை சொல்வதை பொதுவெளியில் சொல்வதை ஏற்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த வகையில் இப்படித்தான் இன்றைக்கு ஏராளமான பொதுமக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, அரச ஊழியர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லோருக்குமான பிரச்சனைகள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. ஒரு தாதியர் பதவி உயர்த்தப்படுவதாக இருந்தால் அவர்களுக்கு 5 வருட கால நீடிப்பு ஆரம்பத்தில் இருந்ததாகவும் தற்போது அது 7 வருடங்களாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே கிரேட் 1க்கு செல்கின்ற தாதியர்களுக்கு 7 வருடங்கள் ஆரம்பத்திலே வழங்கியிருந்ததாகவும் தற்போது 10 தொடக்கம் 11 வருடங்களாக மாற்றப்பட்டிருப்பதாக கூட அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மொத்தமாக 21 வருடங்கள் இந்த தாதியர்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் தங்களுடைய வேதனைகளை சொல்லியிருக்கிறார்கள். இதற்குரிய பரிகாரம் வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே ஒரு அமைச்சர் இருக்கிறார், கடற்றொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இருக்கிறார். அதே போன்று சுகாதார அமைச்சர் இவர்களுக்கான சரியான ஒரு தீர்க்கமான முடிவை, அது யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல அல்லது யாழ் போதனா மருத்துவமனையில் மட்டுமல்ல, இது நாடளாவிய ரீதியிலே இந்த தாதியர்களும் வைத்தியர்களும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு நாடளாவிய ரீதியிலே துன்பப்படுகின்ற அல்லது தங்களுடைய வேதனைகளை கொட்டியிருக்கின்ற இவர்களுக்கான சரியான ஒரு நீதியை கொடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய பொறுப்பு. ஆகவே இந்த அரசு இவர்களுக்கு நீதி வழங்குமா அல்லது அது மறுக்கப்படுமா அல்லது இந்த தாதியர்கள் வைத்தியர்களுடைய போராட்டம் நாடளாவிய ரீதியிலே
பாரிய அளவிலே வெடிக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.